சோ இப்போ ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த சேல் டீட்டை விற்கிறவருக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவரை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி தான் அந்த சேல் டீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்தா அந்த சேல் டீட்டை வந்து கேன்சல் ஆயிடுமா? இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. இப்போ நீங்க பர்ச்சேசர் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்க அண்ட் வந்து யாரு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி விற்க வைக்கிறாங்க, ஒரிஜினல் வெண்டார் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாப்பீங்க. இப்ப வெண்டார் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரு ஃபோர்ஸ் பண்ணி விற்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஏன் அந்த மொமெண்ட்ல சொல்லல, அண்ட் நீங்க எதனால வித்தீங்க, ஏன் ஃபோர்ஸ் பண்ணி வித்தீங்க. நீங்க ஒன்ஸ் வித்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் இல்ல, யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம்னு வந்துடும். பட் நீங்க உங்களை வற்புறுத்தி தான் விற்க வச்சாங்க அப்படின்னு நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப். நீங்க தான் வந்து உங்களை வற்புறுத்தினாங்க, இன்னார் தான் வற்புறுத்தினாங்க, என்ன காரணத்துக்காக வற்புறுத்தினாங்க அப்படிங்கறத ப்ராப்பரா எவிடன்ஸோட நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை மிச்சத்தை வந்து கோர்ட் பாத்துக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க வாங்குற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா, இப்ப வெண்டார் இப்ப ஒரு தடவை வித்துட்டு மறுபடியும் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் விற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நீங்க ஒழுங்கா அந்த இடத்த பணம் கொடுத்துதான் வாங்கியிருக்கீங்க, நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க கோர்ட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். சோ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கறத கோர்ட் தான் டிசைட் பண்ணும்.